the part 5 of chapter 3 in 12th standard computer application. So the first topic in this video is relationship instance. So ஒரு relationship instance என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு என்டிட்டிக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் எப்படி அந்த ரெண்டு என்டிட்டியும் ரிலேட் பண்ணுது, how it is connecting. ஸோ ரெண்டு என்டிட்டிக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்து எப்படி என்ன ரிலேஷன் மூலிமா அந்த ரெண்டு என்டிட்டியும் கனெக்ட் பண்ணுது. டேரெக்டாக என்டிட்டி கனெக்ட் ஆகாது, அந்த என்டிட்டிக்குள்ள இருக்கிற வேல்யூஸ், அந்த இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம வேல்யூஸ்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு என்டிட்டிக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் எப்படி அந்த ரெண்டு என்டிட்டியும் கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறது தான் ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். ஸோ let us take this example. Ram works for CSC department and Shyam works for ECE department. இப்போ இங்க வந்து பர்சன் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி இருக்கு, டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி இருக்கு. ஸோ பர்சன் அப்படிங்கிற என்டிட்டியில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா ராம் அண்ட் ஷியாம். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல சிஎஸ்சி இசிஇ. ஸோ we can clearly identify in this example how many entity we have. So two entities we have, one is named as person, another one is named as department. The person entity contains two values, that is Ram and Shyam, and department entity contains two values, CSC and ECE. இப்போ person அப்படிங்கிற என்டிட்டியில் இருக்கிற ராம்ங்கிற வேல்யூவும் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற என்டிட்டியில் இருக்கிற சிஎஸ்சி அப்படிங்கிற வேல்யூவும் ஜாயின் பண்ணி ராம் ஒர்க்ஸ் ஃபார் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கொடுக்குது இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ பர்சன் அப்படிங்கிற என்டிட்டியில் இருக்கிற வேல்யூவும் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற என்டிட்டியில் இருக்கிற வேல்யூவையும் நம்ம கனெக்ட் பண்ணி we are producing some meaningful sentence. That only we had called it as a relationship instance. So degree of relationship we are having three types. One is unary, binary and ternary. If it is mentioned with one value, we are calling it as unary, 2 means binary and 3 means ternary. So in the next slide, we are going to see about the cardinality. It is defined as the number of items that must be included in a relationship. So cardinality அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எவ்வளோ number of items-ஐ include பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறது தான் cardinality. So there are three classification, one to one, one to many and many to many. So இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன் அப்படின்னா ஒரு டைம் ஒரு என்டிட்டி மட்டும்தான் நம்மளால் ஒரு ஆக்ஷன் கூட கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஹியர் ஐ ஹவ் கிவன் பர்சன் டிரைவ்ஸ் வெஹிக்கிள். அதாவது ஒரு நீங்கள் எந்த சைடுலேருந்து பார்த்தாலும் ஒரு ஆப்ஷன் தான் அங்கே நடக்கும். ஒரு வெஹிக்கிளில் ஒரு பர்சன் தான் ஒரு டைமில் டிரைவ் பண்ண முடியும். ஸோ ஒன் வெஹிக்கிள் இஸ் ட்ரிவன் பை ஒன் பர்சன். சேம் திங் அ பர்சன், ஒரே ஒரு பர்சன் வந்து ஒரு பர்சன் ஒரு வெஹிக்கிளில் தான் ஓட்ட முடியும் தவிர நிறைய வெஹிக்கிள்ஸ் அட் டைம் ஓட்ட முடியாது. ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் வெஹிக்கிள் சைட் ஆர் எல்ஸ் த பர்சன் சைட், ஒன்லி ஒன் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட். எய்தர் அ வெஹிக்கிள் வில் பி கேரிட் பை அ பர்சன் ஆர் எல்ஸ் அ பர்சன் கேன் டிரைவ் அ வெஹிக்கிள் அட் அ டைம். ஸோ அதுதான் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒன் டு மெனி அப்படின்னா கஸ்டமர் பிளேசஸ் ஆர்டர். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து எத்தனை ஆர்டர்ஸ் ஆனாலும் பிளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆன்லைனில் லேப்டாப் வாங்குறீங்க, மொபைல் ஃபோன் வாங்குறீங்க. ஸோ ஒரே ஆள் எத்தனை ஆர்டர்ஸ்னாலும் பொருள் வாங்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் ஒன் கஸ்டமர் கேன் பிளேசஸ் மெனி ஆர்டர்ஸ், அதுதான் ஒன் டு மெனி. சேம் சைடு யூ கேன் ஓப்பன் ஃப்ரம் த லாஸ்ட் ஆல்சோ. ஆர்டர் பிளேசஸ் கஸ்டமர், அதாவது ஒரு ஆர்டர் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேப்டாப் வந்து அட் அ டைமில் ஒரு லேப்டாப் வந்து நிறைய பேர் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த கம்பெனிங்கிறது ஒன்று, அதில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது நிறைய பர்சன்ஸ், அது ஒன் டு மெனி ஆப்ஷன். மெனி டு மெனி மீன்ஸ் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் கோர்ஸ். அ ஸ்டூடெண்ட் கேன் ரெஜிஸ்டர் எனி நம்பர் ஆஃப் கோர்ஸ் அட் அ டைம். பார்ட் டைமாக படிக்கிறப்போ ஒருத்தங்க எத்தனை கோர்ஸ்னாலும் அப்ளை பண்ணலாம். அதே இது பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை மெனி கோர்சஸ். அப்போ ரெண்டு இடத்துலையுமே மெனி கான்செப்ட் வருது இல்லையா. ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மெனி டு மெனி. So the next one, I have given the ER diagram notification. This is given in your textbook same. So என்னென்ன component, அதோட description, அதோட notification, எந்த ப்ராசஸ்க்கு எந்த symbol யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. So the next one is introduction to MySQL. So MySQL is a database management system founded by Monty Whiteness and it is named after his daughter My. So MySQL அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய கான்செப்ட் ஆஸ் அவர் எம்எஸ் ஆக்சஸ் அந்த மாதிரி. இதுவும் ஒரு டேட்டாபேஸ்.
இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா மான்டி வைட்னஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது ஏன் MySQL அப்படின்னு அவர் பேர் வச்சார்னா it is named after his daughter My. So what is the difference between database and SQL? Database is a storage place for collection of data and SQL is a language used to access the database. Database அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன். நம்ம கலெக்ட் பண்ற டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய லொகேஷன் வந்து டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் தான் SQL. ஓகேவா? ஸோ SQL வந்து ஸ்டோரேஜ் லொகேஷன் கிடையாது. டேட்டாபேஸ் தான் ஸ்டோரேஜ் லொகேஷன். அந்த ஸ்டோரேஜ் லொகேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் SQL. So current version of SQL is 2003. It is an open source software. Open source software na which can be downloaded at free of cost and provides the flexibility for changing the source code as per the needs. So the open source இருக்கிறதுனால இது வந்து ஒரு flexible. என்ன flexible இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் source code நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். So next it runs on multiple platforms such as Windows, Linux, etc. So it is supported in all the operating systems such as Windows, Linux and other things. So the next one is overview of web database. So இப்போ ஒரு database வந்து நம்ம two concepts பிரிக்கலாம். One is heavy database, another one is light database. Heavy database அப்படிங்கிறது it's supported by all the desktop applications and light database means it's supported by all web-based applications. So desktop applications அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆஃப்லைனாக யூஸ் பண்ணக்கூடியது. Microsoft Office, நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஸ்டார் ஆஃபீஸ் அந்த மாதிரி நம்ம டெஸ்க்டாப் நெட்டு இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஹெவி டேட்டாபேஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் லைட் டேட்டாபேஸ் அப்படின்னா இன்டர்நெட் மூலிமா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸ்புக், கூகுள், ட்விட்டர், சோஷியல் மீடியாஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே லைட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லலாம். MySQL is most commonly used database in the world due to its easy use. ஸோ MySQL என்னதான் நம்மளுக்கு நிறைய MS Access, Oracleன்னு நிறைய டேட்டாபேஸ் இருந்தாலும் MySQL வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஈஸி யூசேஜ். அதோட யூசேஜ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ மெனி பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் த MySQL கான்செப்ட். ஸோ the next one is MySQL Administration. In general, there exists a role called as DBA, Database Administrator. ஸோ நார்மலாகவே இந்த டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுற பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம்னா DBA அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் who is the administration person of controlling the database access. He or she will take care of all the process involved in the database. அப்போ அந்த DBA அப்படிங்கிற பர்சன் தான் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையுமே டேக் கேர் பண்ணிக்கிறது. In database, there exists a table called as user. The newly created account must have an entry in the user table. ஸோ காமனாகவே எல்லா டேட்டாபேஸ்லேயும் வந்து யூசர் அப்படின்ட்டு ஒரு டேபிள் இருக்கும். அந்த யூசர் அப்படிங்கிற டேபிள் என்ன அப்படின்னா புதுசாக க்ரியேட் ஆகக்கூடிய அக்கௌண்ட் எல்லாமே அந்த யூசர் டேபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபேஸ்புக்கே எடுத்துக்கலாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் ஒன்லி. ஸோ சம் டேட்டாபேஸ் ஹேஸ் பீன் யூஸ்ட் இன் த ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் டு ஸ்டோர் ஆல் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த யூசர்ஸ் ஹூ எவர் யூஸிங் தட் சோஷியல் மீடியா ஆப். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த ஃபேஸ்புக் டேட்டாபேஸில் வந்து ஃபேஸ்புக்குன்னு இருக்கிற டேட்டாபேஸில் யூசர் அப்படின்னு ஒரு டேபிள் கட்டாயமாக இருக்கும். அந்த டேபிளோட யூசேஜ் என்ன அப்படின்னா நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அந்த யூசர் டேபிள்குள்ளே ஒரு என்ட்ரி இருக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து அந்த யூசர் டேபிள் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மாதிரி நியூ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிறது எல்லாமே அந்த யூசர் டேபிள்குள்ளே கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கணும். அந்த யூசர் டேபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிறத மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த DBAவோட ஒர்க். ஓகே, ஸோ பை திஸ் த யூசர் கேன் கெட் ஆக்சஸ் ரைட்ஸ் ஃப்ரம் மெனி ப்ரிவிலேஜஸ் லைக் இன்சர்ட், செலக்ட், அப்டேட். ஸோ அதில் ரெஜிஸ்டர் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறது, வேணுங்கிறத செலக்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணிக்கிறது, டெலிட் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணுறோம் இல்லையா நம்ம அக்கௌண்ட்டில். ஸோ அது எல்லாமே அந்த யூசர் டேபிளில் நம்மளது என்ட்ரி ஆயிருந்தால் மட்டும்தான் அந்த ஆக்சஸ் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். The new account can be inserted into a table using insert query. அப்போ எப்படி அந்த நியூ அக்கௌண்ட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா insert அப்படிங்கிற query மூலிமா இன்சர்ட் பண்ணிக்கலாம். So the syntax is MySQL insert into host, name, password, select privilege, insert privilege, update privilege. ஸோ வேல்யூஸ், அதாவது நம்ம ஒரு டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன கண்டிப்பாக இருக்கணும்னா ஹோஸ்ட் இருக்கணும், நேம் இருக்கணும், பாஸ்வேர்ட் இருக்கணும். ஹோஸ்ட் மீன்ஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு அப்டேட், அது கண்டிப்பாக இருக்கணும். நம்மளோட யூசர் நேம், நம்ம செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட், ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற ப்ரிவிலேஜஸ் இது எல்லாமே இருக்கணும். ஸோ வேல்யூஸ் மீன்ஸ் I have given the host as local host, name as guest and password as password guest 123.
then the values I have given as YYY. Okay. So, இப்போ password அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்பவுமே encryptionல போகும். அது next topicல பார்க்கலாம். The above command is used to create an account. When an account is created, it is shown as one row affected. So, இந்த syntax தான் நம்மளுக்கு வந்து ஒரு account create பண்றதுக்கு யூஸ் பண்றோம். So, when an account is created, how it has been shown to us one row affected. So, one row affected அப்படின்னு ஒரு command வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அங்க ஒரு account வந்து create successful ஆயிடுச்சு அப்படின்னு meaning. So, the next one is commands to execute new account. ஒரு new account இப்போ வந்து create பண்ணியாச்சு. அதை எப்படி நம்ம execute பண்ணலாம்? So, MySQL flush privileges. The above command is executed after every new account creation. ஸோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இட் இஸ் சிமிலர் டு அவர் ரீபூட்டிங். ஓகே, இப்போ நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது ரீஸ்டார்ட் கேட்குது இல்லையா? ஏன் கேட்குது? அதோட ஆக்சஸிங் வந்து கரெக்டாக நம்ம சிஸ்டம்குள்ளே இன்ஸ்டால் ஆகிறதுக்கு தான் கேட்குது. அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேட்குது. ஸோ whenever a new account is created, we have to use the command called as flush privileges. By using this, new account will be updated into the server. So, இந்த command யூஸ் பண்றதுனால ஒரு யூசர் கிரியேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்து சர்வர்ல போய் அப்டேட் ஆயிடும், ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ டு செலக்ட் த இன்சர்ட்டட் ரெக்கார்ட் த ஃபாலோயிங் கமாண்ட் இஸ் யூஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ண ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த கமாண்ட் கால்ட் செலக்ட். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ ஃப்ரம் வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு கெஸ்ட். அதாவது இப்போ என்ன பண்ணும்? செலக்ட் பண்ணும். எங்கேருந்து செலக்ட் பண்ணும்? ஃப்ரம் த யூசர் வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு கெஸ்ட். அப்போ இங்கே யூசர் அப்படிங்கிறது நம்ம டேபிள் நேமை வச்சுருக்கோம். ஸோ யூசி நான் வந்து அங்கே நம்ம கிரியேட் பண்ண டேட்டாஸ் இங்கே வந்துருச்சா? இப்போ ஹோஸ்ட்டுங்கிறதுக்கு நம்ம லோக்கல் ஹோஸ்ட் நேம் கொடுத்துருந்தோம், நேம் கெஸ்ட்னு கொடுத்துருந்தேன். இங்கே பாஸ்வேர்ட் வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்குது. ஏன் ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்குன்னா பாஸ்வேர்ட் இஸ் என்கிரிப்டட். நீங்கள் லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன், சிப்பர் டெக்ஸ்ட், பிளைன் டெக்ஸ்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ வெனவர் வி ஆர் கிவிங் அ பாஸ்வேர்ட், it will be converted into chipper text. Plain text அப்படிங்கிறது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெல்கம் அப்படிங்கிறத பாஸ்வேர்டாக கொடுக்குறீங்கன்னா தட் இஸ் அ பிளைன் டெக்ஸ்ட். ஸோ பாஸ்வேர்ட் வந்து என்கிரிப்ட் ஆகி போகிறப்ப என்ன ஆகும்னா அந்த டெக்ஸ்ட் இல்லாமல் அதுக்கு ஒரு கோட் வேர்ட் மாதிரி இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் ப்ராசஸ் ஆஸ் வி ஹவ் ஸ்டடிட் லாஸ்ட் டைம். ஸோ அந்த சிப்பர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி தான் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ திஸ் கமாண்ட் இஸ் யூஸ் டு செலக்ட் அ டேட்டா அக்கௌண்ட். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் list of privileges in MySQL. ஸோ இது போக நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிவிலேஜ் என்னென்னா செலக்ட் ப்ரிவிலேஜ். ஸோ செலக்ட் ப்ரிவிலேஜ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? ஒரு டேட்டாபேஸ் டேபிளில் இருக்கிற ஒரு ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் ப்ரிவிலேஜ் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். இன்சர்ட் மீன்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் அ ரோ இன்டு அ டேட்டாபேஸ் டேபிள். ஆல்ரெடி இருக்கிற டேபிள்குள்ளே புதுசாக ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு அப்டேட். delete அப்படின்னா இருக்கிற டேபிளில் வேண்டாத ஒரு ரோவை ரிமூவ் பண்ணணும்னா you can use the command delete privilege. If you want to create a new table, ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே புதுசாக இன்னொரு டேபிளே நீ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா we can use the command create privilege. alter privilege, user can make changes to the database structure. நம்ம database structureக்கே entire structure-வே மாற்றணும்னா you can use the command called as alter privilege. The next one is administrative MySQL command. So these are all the commands which are used by the administrative level. ஸோ யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாபேஸ் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ see the syntax MySQL use test. அப்போ யூஸ் டெஸ்ட் அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் ப்ராசஸ்க்கு டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஷோ டேட்டாபேஸ். ஷோ டேட்டாபேஸ் மீன்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு ஷோ த டேட்டாபேஸ் வாட் வி ஹவ் செலக்டட். ஷோ டேபிள்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணும். show column from table name. So show column from table name means show column from sports அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்போர்ட்ஸுங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய காலத்தை மட்டும் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். show index from table nameனா from the sports table what are all the rows available that will be displayed. show table status like table name. provide the detailed report of the table performance. டேபிள் ஸ்டேட்டஸ் அப்படின்னா அந்த டேபிளோட என்டையர் ரிப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். The next one is okay. Next topic will be continued in the next video. Thank you for watching.